செய்ய வருகிறேன். அதான் ஜாதி பிரச்சனை மக்களே. கடவுள் கடந்த நாள் முழுவதும் என்கிட்ட கடந்த நாட்கள பல வருஷங்களாக என்கிட்ட ஒரு பெரிய அழுத்தத்த குடுத்தாரு ஆக்சுவலா. என்ன அழுத்தம் தெரியுமா? இந்த விஷயத்த என்னுடைய மக்களுக்கு நீ இத பெரிய சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு. ஆனா, நான் செஞ்ச ஒரு விஷயத்தினால அநேக மக்கள் வந்து இந்துக்களே கூப்பிட்டு பேசுறாங்க. நான் சாதி உணர்வுடையவனாக இருந்தேன். உங்க பேச்ச கேட்டதுக்கு பிறகு நான் சாதியத்திலிருந்து வெளியே வந்துட்டேன். அப்படி இவர் என்கிட்ட இந்துக்கள் சொன்னாங்க. ஆனா பாஸ்டர்ஸ் என்ன பார்த்து முறைக்கிறாங்க. கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸ் கிறிஸ்தவர்கள் என்ன பார்த்து சாதியை ஒழிச்சிருவியா? இல்ல நீ சாதியை ஒழிச்சிருவியா? மதுரையிலேருந்து ஒரு பெந்தகோஸ்து பாஸ்டர், அவர் தூத்துக்குடிக்காரரு. அவர் சொல்றாரு, கிறிஸ்தவத்துக்குள்ள நீ சாதியை ஒழிச்சிருவியா? நீ மதுரையில் வந்தா கையை காலை வெட்டாம விட மாட்டேன். என்னைக்கானாலும் உன் சாவு என் கையில தான். யார் தெரியுமா? பெந்தகோஸ்து பாஸ்டர் சொல்றாரு, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேங்காரு. யாரு? பெந்தகோஸ்து பாஸ்டர். சொன்ன உடனே எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இஞ்சி சாப்பிட்ட ரைட்டில் ஒரு மாதிரி அப்படிலாம் அப்படி உட்காந்துருப்பாரு. பெந்தகோஸ்து பாஸ்டர் இப்படியெல்லாம் சொல்லுவாரா? ஆமா. ஏன்? அவரை இயக்குவது பரிசுத்த ஆவி அல்ல, அவரை இயக்குவது இந்துத்துவ சாதி ஆவி அவரை இயக்குகிறது. சாதியை ஒழிச்சிருவியா அப்படின்னு என்ன கேட்குறேன். நான் கேட்குற கேள்வி என்னன்னா, எதுக்கு நமக்கு இந்த நாடாரு, செட்டியாரு, கோனாரு, முதலியாரு, பல்லரு, பறையருங்கிற வேறுபாடுகள் நமக்கு எதற்கு தேவை? இது எங்கிருந்து வந்தது? இப்போ நான் கேட்குறேன், இந்த சாதி அப்படின்னு ஒன்று கிறிஸ்தவர்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? சாதி கிறிஸ்தவத்துக்குள்ள தேவைங்க யாராவது இருக்கீங்களா? கிறிஸ்தவர்களுக்கு சாதி தேவை இல்லைன்னு சொல்றவங்களாம் கை வைத்துங்க பார்க்கலாம். இப்ப கை கீழே வச்சிருக்கக்கூடிய அந்த பிரதர் யாராவது எழுப்பி சொல்ல முடியுமா? எதுக்காக தேவைன்னு சொல்ல முடியுமா? ஆனா நீங்க கை ஒய்த்துனீங்களா? கீழே ஒய்த்து வச்சிருந்தீங்க இல்ல? இல்ல இல்ல இல்ல, ஐம் நாட் ஜோக்கிங், ஐம் சீரியஸ்லி டாக்கிங். இந்த கை கீழே வச்சிருந்தீங்கல்ல, யாராவது ஒரு ஆள் எழும்பி எதற்காக நமக்கு இந்த, நான் முதலியாருங்க, இவர் செட்டியார், அவர் வந்து ரெட்டியாருங்க, இந்த அம்மா வந்து நாடாருங்க, அவர் பல்லருங்க, இவர் பறையருங்க, இப்படின்னு சர்ச்சுக்குள்ளால நம்ம பிரிஞ்சு இருக்கிறது தேவை அப்படி சொல்றவங்க யாராவது இருப்பீர்களானால் எழும்பி எனக்கு போதிக்கிற மாதிரி ஏதாவது நல்ல விஷயம் சொல்லிக் கொடுங்களேன் ப்ளீஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதனாலேயே சபைக்கு வரணும்னு விரும்பக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடுப்பு சுவராக இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இயேசு யாரை தேடி வந்தார்? தரித்திரனுக்கு நற்செய்தியை தேடி வந்தார். அப்ப நான் கேட்கிறேன், அப்ப பணக்காரனுக்கு நற்செய்தி யாரும் சொல்லுவாங்க? ஏன் தரித்திரனுக்கு நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு இயேசு வரணும் அப்படின்னா, தரித்திரன் எந்த சமூகத்தில் சம உரிமை கொடுக்கப்படுகிறானோ அந்த சமூகத்தை தேர்த்தி எவ்வளவு பெரிய அம்பானியும் வருவான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா நான் கடைசி என்ன சொன்னேன்? நான் கடைசி என்ன சொன்னேன்? கவனிக்கல, அப்படிதானே? கவனிக்கல. நீங்க கவனிச்சீங்களா? கவனிச்சா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உஷாக்கா சொல்லுங்க. இயேசு தரித்திரனுக்கு நற்செய்தி அறிவிக்க வந்தார். ஆல்பர்ட் சொல்லு. யாராவது கவனிச்சு? எந்த சமூகத்திலே எந்த மார்க்கத்திலே ஏழைகள் மதிக்கப்படுகிறார்களோ அந்த மார்க்கத்துக்கு பணக்காரர்கள் தானாகவே வருவார்கள். ஏன்னா அங்குதான் அன்பு இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பார்கள். இந்த உலகமே எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? என்னை யாராவது நேசிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எந்த மனுஷனுக்கும் உண்டா இல்லையா? சொல்லுங்க. அப்போ எந்த சமூகத்தை நோக்கி மக்கள் படையெடுத்து வருவார்கள்? அன்புள்ள சமூகத்துக்கு மக்கள் வருவார்கள். அற்புதம் நடந்தாலும் நடக்காமல் இருந்தாலும் மக்கள் வருவார்கள். ஆனா இன்னைக்கு பாருங்க, மரித்த சடலத்தை உயிரோடு எழுப்பக்கூடிய அளவுக்கு வரலாறு நமக்கு இருந்தாலும் மக்கள் நம்மகிட்ட வராத காரணம் என்ன? நம்மகிட்ட அடிப்படையா இருக்க வேண்டிய அன்பு நம்மகிட்ட இல்லை. அன்பு இருக்கும்னா, ஒரு அம்மா திருநெல்வேலி சொல்லாங்க, ஏன் அன்பு காட்டலாம், அதுக்காக சாதியெல்லாம் விட்டு கொடுக்க முடியுமா? நான் கேட்கிறேன், அன்புள்ளவங்க எப்படி பிறரை சாதி அடிப்படையில் புறக்கணிக்க முடியும்?